எனக்கு வந்து வயலினில் பெருசாக எதுவும் எனக்கு தெரியாது. முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸ் மூலமாக தான் நான் வந்து என் குருநாதர்கிட்ட அடைஞ்சேன். அவங்க போய் சேர்த்து விட்டக்கப்புறம் தான் எனக்கு இந்த மியூசிக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆச்சு. இப்போது நான் ஒரு 5 வருஷமாக கீபோர்ட் அண்ட் வயலின் வந்து மியூசிக்கில் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போது ப்ரோக்ராம்ஸும் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரீசெண்டாக கூட இப்போது லீவில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து வயலினில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து மியூசிக்கில் பெருசாக எந்த ஐடியாவும் கிடையாது. முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸோட கைடன்ஸ் மூலியமாக தான் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் நாயுடு நினைவு இசை பள்ளியில் வந்து என்னை சேர்த்தாங்க. அங்கே வந்து என்னோடய குருநாதர்களான முனுசாமி ஐயா கிட்ட முதல்ல படித்தேன். இப்போ வந்து மதுவந்தி அக்கா கிட்ட வயலினில் ஹையர் கிரேட் வந்து படிச்சுட்ருக்கேன். அட்வான்ஸ் லெவல் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸ்டடீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் சரி, ஹெட் மாஸ்டரும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எங்கே போனாலும் ஒரு டீச்சரை கூடவே அனுப்பிச்சு எப்படி கைடன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஏதாவது கோயிலில் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஃபங்க்ஷனில் வந்து வாசிக்கிற மாதிரி ப்ரோக்ராமுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. நான் வயலின்ங்கிறத வந்து மோஸ்ட்லி ஒரு பக்கவாதியம் தான், மெயினாக வாசிக்க முடியாது. ஏதோ ஒரு பாட்டுக்கோ புல்லாங்குழலுக்கோ நாதஸ்வரத்துக்கோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வயலின். அந்த மாதிரி மெயின் பண்ணுறவங்க வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தருவாங்க. என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் மியூசிக்லேயே கொஞ்சம் ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதில். இப்போது நம்ம கொரோனா பீரியடாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தப்போ வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் எங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய சம்பாத்தியங்கிறது குறைவாக தான் இருந்தது. இதே மியூசிக் ஃபீல்டில் வரும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து மேனேஜ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ஃபீல்டு தான் இது. மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணி கூட நம்ம சம்பாதியம் பார்க்கலாம். எவ்வளோ நம்ம எந்த வேலையும் இல்லைனா கூட அதிகளவு உளைச்சலில் நம்ம போய் நம்ம வந்து அந்த 2 மணி நேரங்கிறது அந்த 2 மணி நேரம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் மியூசிக்கு. சம்பாதியங்கிறத தாண்டி நம்ம மன நிறைவுக்காக பண்ணக்கூடியது தான் அந்த மியூசிக். இது சொல்ல முடியாது, அது மியூசிக் கற்றுக்கிட்ட தான் அது புரியும். மியூசிக்கில் இப்போது ப்ரோக்ராம் வாசிக்கக்கூடிய அளவில் இருக்க சார். இப்போ வந்து பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரேடு மாதிரி அந்த ஒவ்வொரு கிரேடாக போய் இது வந்து ஹையர் கிரேட் மாதிரி ஒரு லாஸ்ட் கிரேட் மாதிரி. மியூசிக்குங்கிறது வந்து ஒரு எண்ட்லெஸ் ஒரு விஷயம். அதில் வந்து ஓரளவுக்கு விஷயங்கள் வந்து தெரியும். இப்போது இந்த வருஷம் வந்து வயலினில் வந்து நடத்தின கலைத்திருவிழாங்கிற போட்டிகளில் வந்து வயலினில் மாநில அளவில் முதலிடம் வந்து நான் வந்திருக்கேன். ஸ்டேட் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலான்னு இருக்கேன். என்ன தான் எம்பிபிஎஸ்ஸே படித்தாலும் இந்த மியூசிக்கையும் விடாமல் ஒரு சைட் ஜாபாக வந்து ஒரு ஹாபி மாதிரி கொண்டு போகலான் இருக்கேன். இப்போ வந்து கலைத்திருவிழா ப்ரோக்ராம் நடந்ததில் வயலின் வந்து வாசிக்கிறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண அப்படிங்க. அதில் வந்து மாநில அளவில் முதலிடம் பிடிச்சு வெற்றி பெற்றார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கீபோர்டுக்காக சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறமா அவருக்கு வயலினில் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க டீச்சர்ஸ் கைடன்ஸ் மூலிமா வயலின் கற்றுக்கிட்ட அப்படி 5 வருஷமாக கற்றுட்ருக்காங்க. அதில் வந்து இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவங்களோட குருவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. அவனுக்கு கிடைச்ச குரு வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து நிறையா சொல்லித்தராரு. இப்படி தான் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதையும் சொல்லித்தராது. மியூசிக்கையும் தாண்டி இதையும் சொல்லித்தரதுனால அவனுக்கு குருவை பிடிச்சிருச்சு. அதனால் குரு சொன்னதுனால அவர் வந்து வயலின் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவங்க இப்போ வந்து மதுவந்தி மேடம் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க வயலின். ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க அவனோட லைஃபு. இது கற்றுக்கிட்டதுனால நிறைய பொறுமை வந்திருக்கு, நிறையா சீக்கிரமாக மெமரி பவர் இருக்குது, நல்லா படிக்கிறாங்க. எதையுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிறான். நல்லா போயிட்டுருக்குங்க அவனோட லைஃபு.
இங்கே வந்து பெருசாக ஒரு ஈடுபாடு யாருக்குமே இசையை பற்றி கிடையாதுங்க எங்கள் ஏரியாவில். ஆனால் அவங்க டீச்சர்ஸ் சொல்கிறதுனால கைடன்ஸ் மூலிமா அவங்க எங்கே கூப்பிட்டாலும் சிதம்பரத்துக்கு வருஷம் வருஷம் ப்ரோக்ராம் பண்ண கூப்பிடுவாங்க. நாங்கள் அப்படி போகும்போது அங்கே இசை சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வர்றாங்க. அப்போ நம்ம பையனை பாராட்டும் போது ஓ நம்ம நல்ல இடத்துல தான் கொண்டு போய் விட்டுருக்கோம் நம்ம பையனை அப்படின்னு ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குங்க.